இப்போ பைபிள் தான் ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற தவறான ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமுதாயத்திற்குள் பரவலாக விதைத்தது என்பதற்கான ஆதாரத்தை தான் நாம பார்க்க போறோம். என்ன லெனின் ஐயா, பைபிள் பெண்களை இழிவுபடுத்துகிறது, ஆதாரத்தோட நீங்க விளக்க போறீங்க. ஏன் இப்படி இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் பதில் வீடியோ போட்டு தானே ஆகணும், போடுறேன். நீங்க சிந்திச்சிங்கன்னா பைபிளில் இருக்கிற தவறுகளை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை சிந்திக்க விடாமல் செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட பொய்யான எச்சரிப்புகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. உண்மையில் இது பெண்களும் கவனிச்சு பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு. தேவனுடைய திட்டத்தில் பெண் என்பவள் ஒரு ஆஃப்டர் தாட் தான். அதாவது பெண்ணை படைக்கணும் அப்படின்னு முதல்ல அவருக்கு திட்டம் கிடையாது. ஆணை படைச்சிட்டு அவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை படைச்சிருக்காரு அதுக்கப்புறம். ஆனால் இதில் என்ன பெரிய வேடி, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ இந்த மிருகங்களையும் பறவைகளையும் தான் ஆணுக்கு துணையாக கடவுள் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவனுக்கு ஏற்ற துணை கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பெண்ணை உருவாக்குறார் 21ஆம் வசனத்தில். அப்போ ஆணுக்கு துணையாக பெண்ணை அவர் படைக்கணும்னு முதல்ல தீர்மானிக்கல. மிருகங்களையும் பறவைகளையும் படைச்சிருக்கார், அவைகள் அவனுக்கு ஏற்ற துணையாக இல்லை என்பதால் அதுக்கப்புறமா பெண் அவர் படைச்சிருக்கார், அவ்வளவுதான். அப்போ பெண் என்பவள் பைபிளை பொறுத்தளவு கடைசி ஆப்ஷன், வேற எதுவுமே ஒத்து வரல, அதனால பொண்ணு. ஆம்பளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆணை படைத்து விட்டு பிறகு அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த இடத்துல தான் பைபிள் பெண்களை மிகவும் தாழ்ந்தவர்களாக சித்தரித்து காமிக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிறதுலயே இந்த பைபிள் தான் பெண்களுக்கு சம உரிமை, பெண்களில் இருந்துதான் ஆண் வரான், ஆணிலிருந்து பெண் உண்டானால் பெண்ணில் இருந்தான் எல்லா ஆணும் வரணும் இப்படின்னு கடவுள் சமமாக்கி வச்சிருக்காரு. பைபிள் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை நீங்களே எடுத்து காட்டிருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஆனா கடைசியில ஒரு போர் போட்டீங்க பாத்தீங்களா, உங்க வன்மத்தை இப்படி வெளிப்படுத்துறீங்க. எப்படியும் பைபிள்ல போய் பைபிள் இந்த மாதிரி சொல்லுது பாத்தியா அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக பெண்களை பைபிள் தாக்கி பேசுது. சரி, உங்க கூற்றின்படி இப்போ பைபிள்ல இப்படி சொல்லப்படுதுன்னு எப்போ மற்ற எல்லா இடத்துலயும் போயிட்டு பார்ப்போமா எதெல்லாம் உயர்த்தி பேசுது அப்படின்னு. சோ மதங்கள் எடுத்துட்டீங்கனாலே இந்துஸ்ல எடுத்து பாருங்க, கிறிஸ்டியானிட்டியோட கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி கோயிலுக்குள்ள எல்லாருமே வரலாம், ஈவன் சர்ச்சில் பிரசங்கம் கூட இன்னைய காலகட்டத்துல பெண்கள் பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, உபதேசிச்சல் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க இந்துஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் சில கோயிலுக்குள்ள போவே கூடாதுன்ற அளவு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க பெண் சாமியார் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எல்லா கோயிலும் போய் பாருங்க, ஆண் சாமியார் தான் இருப்பாங்க. பெண் சாமியார் எத்தனை பேர் இருக்காங்க? அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி பேச வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே. ஏன் இங்க கேக்குறீங்க அப்படின்னு நான் கேட்க வரல, பட் நீங்க கம்பேர் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்களா, உங்களுடைய மூளையை நீங்க உபயோகப்படுத்தி யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். பைபிள் பெட்டர் தென் இந்துவிசம், இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அப்படியே முஸ்லிம் போய் பார்ப்போம். பெண்களை பைபிள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி முன்னிலையில் நிறுத்தி, இன்னைக்கு திருச்சபையில சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பெண்கள் தான் இருப்பாங்க. ரேஷியோ எடுத்தீங்கன்னா 75% பெண்கள் இருக்காங்க, 25% தான் ஆண்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் எல்லாமே இருக்கு. ஆனா முஸ்லிம்ஸ்ல பாருங்க, எத்தனை பெண் ஸ்காலர்ஸ், எத்தனை பெண் போதகர்களா இருக்கிறாங்க முஸ்லீம்ல. குரான ஓதுறதுலயோ இல்ல மற்றவங்களுக்கு சொல்லி தரதுலயோ எத்தனை பேர் இருக்காங்க? யார்கிட்ட கேட்டு கத்துக்கிறாங்க? பிளஸ் அந்த பெண்ணை எப்படி முஸ்லிம்ஸ் ஹேண்டில் பண்றாங்க, ஹிஜாப் அது இதுன்னு போட்டு அவங்கள ஃபுல்லா மறைச்சு, அவங்க ஈவன் புது ட்ரெஸ் போட்டா கூட அது வெளியே தெரியாதபடி ஃபுல்லாத்தையும் மறைச்சு நாங்க அப்படி மறைக்கிறோம்னு சொல்லி. ஆனா அவ்வளவும் அங்க உள்ள நிறைய எச்சம் இருக்கு, அதுக்கு தனியா போடணும் வீடியோ. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியே எதையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல இடத்துல பண்றதா சொல்லி முழுக்க மூடி வச்சிருக்காங்க. இது பெண் சுதந்திரத்தை கெடுக்கிறது இல்லையா? மத்த எல்லாத்தையும் பேசுறீங்களே, பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படி பண்ணல, தகுதியான வஸ்திரம் போடணும், பிறகு இடர்கள் உண்டாகாதபடி இருக்கணும்னு தான் சொல்றதை தவிர இந்த மாதிரி மூடி வைக்கல. ஸோ ஆப்வியஸா இப்ப நம்ம வேர்ல்ட்ல பாக்குற 3 மேஜர் ரிலீஜியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் பெட்டர் தென் அதர் 2 ரிலீஜியன்ஸ். கம்பேரிட்டிவ்லி நீங்க எந்த ரிலீஜியன் போனாலுமே இது மாதிரி பார்க்க முடியாது. ஒண்ணு
இப்ப ரிலீஜன் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்றேன். நான் தான் இந்த 3 மதத்தையுமே நம்பலையே, நான் சயின்ஸை தான் நம்புறேன், மற்றபடி வேற எதுவும் நம்பல. அதான் அடுத்தது நான் சயின்ஸ்க்கு வரேன். சயின்ஸ் படி நீங்க பாக்கணும்னாலும் பெண் வந்து ஆண்களை விட கம்பேர் பண்ணும்போது வீக்கானவ தான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கெல்லாம் போகுது. அப்போ அவங்க ஆப்வியஸா அவங்க கடவுள் படைப்பிலேயே அவங்க வீக்கானவரை தான் படைச்சிருக்காரு. இந்த உண்மையை தான் பைபிள் சொல்லுது. இத சயின்ஸும் ஒத்துக்கும். நீங்க சயின்ஸ் ஒழுங்கா போய் பாருங்க. என்ன என்கரேஜ் பண்றதுக்காக பெண் ஆணுக்கு அடிமையெல்லாம் இல்ல, சமமானவள் அப்படின்னு அடிமைத்தனத்தை உண்டு பண்ண சில மதங்களால வந்த வினையை தான் இப்ப சயின்ஸ் வந்து அதை ஒரு மோட்டிவேஷனலா எடுத்து நீங்க ஆணுக்கு பெண் நிகர் தான், அவ சமமானவள் தான், உன்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு என்கரேஜ் மோட்டிவேஷன் ஸ்பீச் வேணா தரலாம். பட் பிசிக்கலா அவளுடைய ஸ்ட்ரக்சரும் அவளுடைய இதுவும் பாத்தீங்கன்னா ஆணை விட கம்மி தான். ஆனா அதை மோட்டிவேட் பண்றதுனால என்ன மோட்டிவேட் பண்றோம், அப்படி எடுத்துக்க கூடாது, நம்மளாலேயே முடியும் அப்படின்னு அவங்க பண்ணணும், பெண்களை என்கரேஜ் பண்ற முறையா நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஒரிஜினல் கிரியேஷன்ல இருந்து உங்களால மாத்திக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சொல்றீங்க இப்போ பைபிள்ல இந்த மாதிரி பண்ணி பார்த்தியா, முதல்ல ஆண் தான் படிச்சிருக்காரு, அப்புறமா போனா போகுதுன்னு பெண்ணை படிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பைபிள்ல எப்படியாவது கேவலப்படுத்துறோன்னு ஒரு இன்டென்ஷனா சொல்றதுங்க. முதல்ல எதை படிச்சாரோ அது முதல்ல படிச்சாருன்னு சொல்றாரு, அடுத்தது எதை படிச்சாரோ சொல்றாரு. ஏன் பெண்ணை முதல்ல படிக்கல? சரி நீங்க சொல்லுங்க, இப்ப பெண்ணை முதல்ல படிச்சா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க தெரியுமா? பெண்ணு தான் முதல்ல படிச்சிருக்காரு, ஆணை கேவலப்படுத்திட்டு இருக்காரு, ஆணை வந்து 2வது அப்புறமா தான் படிச்சாரு அப்படின்னு பேசுவீங்க. பேசணும்னு எடுத்துக்கிட்டா எப்படி வேணா பேசலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதோ அது அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம், அது கரெக்டாவும் இருக்கு, அதன்படிதான் கடவுள் செஞ்சிருக்காருன்னு அவர் சொன்னா அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன் 1ஆம் நாள் அதை படிச்சாரு, முதல்லயே மனுஷனை படிச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். 6 நாள் படைப்புல 6வது நாள் தான் மனிதர்கள் உண்டு பண்ணா இருக்குது. ஏன் முதல்ல பெருந்தெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஏன் மனுஷனை படிச்சாரு, முதல்ல மனுஷனை படிச்சிருக்காமே, இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். இது உங்க வேர்ல்டோ இல்ல நீங்க உண்டாக்குன உலகமோ கிடையாது. இந்த உலகம், வானம், பூமி, சமுத்திரம் எல்லாத்தையும் படைச்சது கடவுள். அவருடைய பிளான் படி, அவருடைய சித்தத்தின் படிதான் இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது. இந்த படைப்புல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுல நீங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எதை வேணும்னு வச்சுக்கீங்க. அப்ப வந்து இன்னொருத்தர் யாராவது கேள்வி கேட்டாலும் அதே தான் சொல்லுவீங்க. ஏன் இஷ்டம், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஏன் இந்த ரூம் சின்னதா வச்சுங்க, ஏன் போட்டிக்கு முன்னாடி வச்சுங்க, பின்னாடி வச்சிருக்காங்க, ஏன் கிச்சனை முன்னாடி வச்சுங்க, பின்னாடி வச்சு கேட்டு பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, என் வீடு என் இஷ்டம், எனக்கு பிடிச்ச பேர் வைப்பேன் அப்படிதான் சொல்லுவீங்க. இதே மாதிரிதான் இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படுத்தது கடவுள், அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் செஞ்சிருக்காரு, அதை சொல்லியிருக்காரு, அதை வெளிப்படுத்திருக்காரு. அதை நாம புரிஞ்சு ஏத்துக்கணும். ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லைன்னா அது உங்க தப்பு. உடனே பொது வெளியில வந்து பைபிள் பத்தியா, பெண்களை இழிவுபடுத்துறது பத்தியா, அதை பத்தியான்னு சொல்றது மகா பெரிய பொய். சும்மா ஒரு கடமைக்காக 4-5 வசனம் பத்தியா பெண்கள் ஈக்குவல் மாதிரி காட்டிடுதுன்னா 4-5 வசனம் ஈக்குவல் மாதிரி காட்டுச்சு, நீங்க காட்டா 1-2 வசனம் மட்டும் தாழ்த்தி காட்டுச்சா? இருக்கிறதே இருக்கிறபடி, உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் நிறைந்திருக்கணும் பைபிள் வசனம் சொல்லுது. சோ உள்ளதை உள்ளதபடியே சொல்லுங்க, இதுதான் உண்மைன்னா அதுதான் உண்மை. இது தாழ்த்தி எல்லாம் பேசல. கடவுள் வந்து அதை சிஸ்டமா எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னதான் முதல்ல மனுஷன் அதாவது மேல படைச்சாலும் ஃபீமேல் வந்து அடுத்தது மேல் வரணும்னு டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த உயர்வு தாழ்வு நிலை வந்து வரக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா நம்ம யோசிக்க முடியாதது, நம்ம அறிவுக்கு எட்டாதது, இதெல்லாம் மனது கடவுள். கடவுளுடைய சித்தத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் அறிந்து கொள்ளுதெல்லாம் பெரிய ஞானம் வேணும். சும்மா குறை சொல்றாங்க எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு உங்க சேனல்ல பாக்குறவங்களா, ஆமா இல்ல சொல்றது கரெக்டாகிற மாதிரி பத்தி பெண் அடிமை தானே அப்படி. ஏன் ஆண்களுக்கு நீங்க இப்படி கேளுங்க, பெண்களை மட்டும் ஏன் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி படைச்சாரு? இவ்வளவு கடவுள் வந்து இது உள்ள ஒரு பாரு, ஆண்களுக்குமே குழந்தை பிறகுற மாதிரி பண்ணிருக்கலாமே. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க. அவர் படைப்புலதான் நம்ம இருக்கோம், நம்ம வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதனால திருப்பி சொல்றேன், பைபிள் என்ன சொல்லுதோ அது மாதிரிதான் உண்மை, அது வந்து நியாயமானதும் கூட. ஓகேங்களா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்றது கடவுள் படைச்சிருக்காரு, படைப்பு, அதனுடைய இயல்பு. ஒரு தென்னை மரத்துல தென்னங்காய் தானே காய்க்கணும் அப்படின்றது இயல்பு. தென்னங்காயை விட்டு ஏன் மாங்காய் காய்க்கல, பாத்தீங்களா கடவுள் இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிதான் நீங்க கேட்டு இருக்கிறது மடத்தனமா இருக்கிறது. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியல. எனவே எதையாவது சொல்லி பைபிள பொய்ன்னு ஆக்கி மக்கள் மனசுல பைபிள் ஒரு பொய் அப்படி நிரூபிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. நீங்க என்ன சொன்னாலும் உண்மையை ஒரு காலத்துல அழிக்க முடியாது. எது உண்மைன்னு கேட்டீங்கன்னா நானே உண்மைன்னு சொல்லியிருக்கேன். உண்மைனா சத்தியம், அதான் அவர் நானே சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைபிள் இட் செல்ஃப் அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. புரியுதுங்களா? மத்த நீங்க எல்லாத்தையும் பைபிளோட கம்பேர் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். இதெல்லாம் உண்மைன்றதுனாலதான் நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷமா படிக்கணும், 10 வருஷமா பைபிள் படிக்கணும்ன்றது படிச்சுட்டு இருக்கோம். சும்மா இல்ல,
ஓகேங்களா? பேசினா நானும் உங்களை மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க புலம்புறதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க சொல்றீங்கல்ல, இதை கேட்டு சில பேர் இடரல் அடைஞ்சிடக்கூடாது. உண்மையாலுமே ஆமா இல்ல, சில பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுருக்காங்க, ஆமா இல்ல இது எல்லாம் ரொம்ப பொய், இது சரியில்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. அந்த எண்ணம் கூட உருவாக கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் ரிப்ளை வீடியோ போடுறேன். அதர்வைஸ் நீங்க சொல்றதெல்லாம் 100% பொய்ன்றது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஃபைனலா ஒண்ணு சொல்றேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிள் பொய், இந்த பைபிள்ல உள்ள எல்லாமே கட்டுக்கதைகள், இந்த பைபிள் சொல்ற கடவுள் பொய் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கல்ல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க என்னத்தான் சயின்ஸை வச்சு நான் இதை பண்றேன் அதை பண்றனாலும் கடவுள் படைத்ததை ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் தான் சயின்ஸ். அதுல நீங்க கற்பனை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு எழுதி வச்சது பாதி. ஓகேங்களா? இன்னைக்குமே வந்து கடவுள் செஞ்சதை உங்களால மாற்ற முடியாது, சயின்ஸால தலைக்கீழ மாற்ற முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண் வந்து குழந்தை பெத்துக்கிற மாதிரியும் இல்ல பெண்கள் தான் இந்த உலகத்தையே ஆளணும்ன்ற மாதிரியும் புதுசா ஏதாவது சயின்ஸ்ல பண்ணி நீங்க மாத்திரம்னு நினைச்சா அது நடக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் இந்த உலகத்துல நடக்கும். நீங்க கத்துறதுனாலயோ இல்ல இந்த மாதிரி ஒரு தவறான போதனை கொடுக்கறதுனாலயோ பைபிள் என்னைக்கும் பொய் ஆகாது, கடவுளுடைய ரூல்ஸ் மாறாது. இதுதான் உலகத்துல நிதர்சனம். இது அப்படியே நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால வாழவே முடியும். அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல, ஆணுக்கு பெண் சமம், ஆண் என்னென்ன பண்றோம் எல்லாத்தையும் பெண் பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம்னாக்கா சீர்கெட்டு தான் போகும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். எப்படி பெத்தவங்களுக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்கணும் அப்படின்னு இருக்கோ, புருஷனுக்கு மனைவி அடங்கி இருக்கணும் அப்படின்றது இதெல்லாம் நன்னெறி கொள்கைகள். அது பெத்துட்டாக்கா போகுமா, பிள்ளைகள் அடங்கிதான் போகணுமா, இதெல்லாம் ஒரு பிள்ளை அடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முட்டாள்தனம். அதே போலதான் புருஷனுக்கும் மனைவி அடங்கி இருக்கணும், புருஷன் மனைவியில அன்பு கூறணும், இதுதான் கட்டளை. இன்னைக்கு சில பேர் வந்து மனைவிகள் புருஷனை கீழ்ப்படிந்து இருக்க சொல்றாங்க, மனைவி புருஷ மேல அன்பு கூடுறதா மாத்தி வச்சிருக்காங்க. இதனால வர வினைகள் தான் இது. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, புருஷன் மனைவியில் அன்பு கூறணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிணும், அப்பதான் அது ஒழுங்கா இருக்கும், நல்ல ஃபேமிலியா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பைபிள் சொல்ற மாதிரியே இருந்தீங்கன்னா எல்லாமே நன்மையா இருக்கும். ஆணாகவும் குடும்ப தலைவனாகவும் பெண் குடும்ப தலைவியாகவும் இருப்பா, குடும்பத்தை கட்டி காக்கிறவா இருப்பா. புரியுதுல? இல்ல நான் ஆண் மாதிரி ஆடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா அங்க சரியா இருக்காது. எப்பவுமே வந்து நம்ம ஆப்போசிட் செய்யறதா இந்த தமிழ்நாட்டு கல்ச்சர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது எச்சில் துப்பாதீர்னா அதை எச்சில் துப்புவாங்க, அதே மாதிரி குப்பை கொட்டாதீர்னா கொட்டுவாங்க, நோட்டீஸ் ஒட்டாதீர்னா ஒட்டுவாங்க. ஏன் நான் அதை செய்யணும் அப்படின்ட்டு எப்பவுமே நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னதான் செய்வோம். அது உதாரணத்துக்கு கடவுள்கிட்ட கட்டளையே நம்ம வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்லை. முதல் கட்டளை என்ன என்று வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேணாம்னா சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் இங்க சமுத்திரத்திலும் எங்கேயுமே யாதொரு சொருப்பத்தையும் வணங்காதன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனா கேக்குறோமா? மேல கீழே சமுத்திரத்துல எல்லா இடத்துலயும் சொருப்பத்தை வணங்குறோம். அப்போ எதை கடவுள் சொல்றாரோ அதை அப்படியே ஆப்போசிட் செய்யறதே நம்ம வேலையா இருக்குது. இதுதாங்க நம்மளுடைய நேச்சர். இதை மாறணும், இந்த நேச்சர் மாறணும், இந்த நேச்சர் ஆஃப் உங்களுடைய குணம் மாறணும்னா அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பைபிளை வாசிக்கும் போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனாயும் ஆவியாயும் இருந்து உங்களை மாற்றும், உங்களுடைய குணாதிசயம் மாறும், உங்களுக்கு உண்மையை தெரியும், கடவுளுக்கு கீழ்ப்படுத்திருப்பீங்க. பயத்துல கடவுளுக்கு பயந்து இருக்கிறவனுக்கு தான் ஞானம் வெளிப்படும், கடவுளுக்கு பயப்படுறவன் தான் ஒழுங்கா இருப்பான். பயம் இல்லாத இடத்துல மக்கள் சீர்கெட்டு போவார்கள். அதனாலதான் சொல்லுவாங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் எப்படி தருதலையா போகுது அப்படி சொல்றாங்களே. காரணம் என்ன? கட்டுப்பாடு, அன்பு காட்டுறதுக்கும் ஆள் இல்லை. இது ரெண்டுத்தையுமே கொடுக்குறது கடவுள். கடவுள் அன்பாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் கட்டுப்பாடாகவும் இருக்கிறார். அது நமக்கு இருக்கும் பொழுது, இந்த கட்டுப்பாடும் அன்பும் கடவுளத்தில் நமக்கு கிடைக்கும் போது, கடவுளுக்கு பயந்து இருக்கும் போது எல்லாம் நன்மைக்கே முடியும். இப்படி கடவுளுக்கு பயடாதவங்க தான் எல்லாத்தையும் செய்யறான். மனம் போன போக்குல என்ன வேணா செய்யலாம், என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு அதை என்கரேஜ் பண்றது யாருன்னா இந்த மாதிரி லெனின் போன்றோர். ஆணுக்கு பெண் சமம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, எங்களை யாரை கேட்கறதுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு கடவுள் இல்லை, யாரு நாங்களே ராஜா நாங்களே மந்திரி ஆடுறதுனாலதான் எல்லா ப்ராப்ளமே. ஏன் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கின்ற பேசிக் நாலேஜே உங்களுக்கு தெரியலன்னா இதுக்கு மேல உங்களுக்கு லா பத்தி பேசுறது ஒரு யூஸே இல்லை. பைபிள் ஒரு லா புக், சட்ட புத்தகம். எல்லா நாட்டுக்கும் சட்டம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடும், சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா சீர்கெட்டு போவாங்க. இது பேசிக் தெரியும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சா எவனும் இந்த மாதிரி கேட்டு வர மாட்டான். கட்டுப்பாடு வேணும்ன்றது அவசியம். கட்டுப்பாடு இல்லாத நாடோ வீடோ மனிதனோ எவனுமே உருப்பட முடியாது. சோ கட்டுப்பாடு வேணும். மனிதன் கட்டுப்பாடு இல்லைன்னா அவன் சிதறி போவான். இதுதான் இயற்கையின் நீதி, கடவுள் படைப்பு. அதை யாராலே மாற்ற முடியாது. சோ கட்டுப்பாடோடு இருக்கணும்னா கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்ட இந்த பைபிளை வாசிக்கணும், நேசிக்கணும், அதன்படி நடந்து கொள்ளணும்.
இது பெரிய சுமையெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல் ஒழுக்க கட்டுப்பாடு தான். ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் பெண்களை இழிவுபடுத்தல, தாழ்வுபடுத்தலைங்க, சமமாதான் நடத்தியிருக்கு. பைபிள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குது, பெண்களை சமமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாதான் பார்க்கிறது.